Welcome back to channel a new video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க ஃபோன் இல்ல எங்கயாவது தொலைஞ்சிருச்சுனா உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே தொலைஞ்சாலும் இந்த நான் காமிக்க போறேன் இன்னைக்கு இந்த வெப்சைட் வச்சு வெப்சைட்ல ஆப்னு சொல்லலாம். ஆப்ல வந்து இது ஃபோன்ல வந்து ஆப்பா இருக்கு. கூகுள்ல வந்து மோர் ஃபீச்சர்ஸ்ல கூகுள்ல இது ஒரு ஆப்ஷனாவே இருக்கு. அத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மோர் ஃப்ரம் கூகுள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்க ப்ரௌஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ், அதாவது இது கிளிக் பண்ணிட்ட பிறகு கூகுள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே இதுல வந்து காட்டுவாங்க. இதுல கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அது நியூ டேப்ல ஓபன் ஆகி வரும். நீங்க என்னெல்லாம் டிவைஸை வந்து எந்த மெயில் ஐடி, அதாவது எந்த மெயில் ஐடி நீங்க கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்ல வைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி எந்த போன்ல சைன் இன் ஆயிருக்கோ அந்த போன்ல அந்த டிவைசஸ்ல இந்த இதுல காட்டும். நான் ஆக்சுவலா 3 இதுல கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு 3 டிவைஸ் காமிக்குது, கரெக்டா காமிக்குது. இதுல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதுல எந்த அட்ரஸ்ல இந்த போன் இருக்கு, எவ்வளவு % சார்ஜ் இருக்கு, நம்ம இதை ரெஃப்ரெஷ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்போ என்ன பண்ணுது, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா சார்ஜ் திடீர்னு குறையும். இப்போ என்ன வைஃபை கனெக்ஷன்ல இருக்கு. பிளே சவுண்ட் கொடுத்தா இப்போ பாத்தீங்கன்னா நான் பிளே சவுண்ட் கொடுக்க போறேன். பிளே சவுண்ட் கொடுத்துட்ட பிறகு என் போன் வந்து சவுண்ட் வரப்போகுது. அதாவது இப்போ நான் வந்து என் பக்கத்துல தான் என் போன் வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் பிளே சவுண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு என் போன்ல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சவுண்ட் வரும். நீங்க கவனிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே ஸ்டாப் கொடுக்குற வரைக்கும் தான் அது சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே ஃபோன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டாலும் அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிரும். இதை வச்சு நம்ம ஃபோன் எங்கேயாவது தூரமாக இருந்தால் நம்ம இந்த கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்க்குள்ள போயிட்டு நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணி சவுண்ட் வச்சு தேடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபோனை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அது கூடயே இந்த டேரக்ஷன் அப்படி மூவ் ஆகிட்டு வரும். இந்த ஃபோன் அதான் இப்போ நான் வந்து வேற எங்கேயாவது போகிறோம்னா இந்த ஃபோனை அப்படி இங்கேயே இந்த லோகோ வந்து அப்படியே இங்கேயே வந்துகிட்டே இருக்கும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது செக்யூர் மை டிவைஸ் ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா இப்போ நம்ம ஃபோன் எங்கேயாவது தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம ரெக்கவரி மெசேஜ், அதாவது ஆன் பண்ணவொடனே இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை அட்ரஸ், இந்த ஃபோன் வந்து என் வீட்டுக்கு கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபோன் கிடச்சிருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனான ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொடுத்து செக்யூர் டிவைஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எரேஸ் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கு. இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே டெலீட் பண்ணிடும். இதை நம்ம லொகேட் கூட பண்ண முடியாது. இது நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் தேவைன்னு சொல்லும். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை போட்டுட்டு அதை ரிமூவ் அதில் இருக்க டேட்டா எல்லாமே எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ஃபோனில் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நம்ம அந்த டேப் வீடியோ பார்த்துருப்போம். இந்த டேப் வீடியோ என்னதுன்னா எப்பவுமே இது ரீநேம் ஆகிட்டே வரும். உங்கள் ஃபோன் இது வந்து அன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இது எப்போ 100% சார்ஜ்லேயே இருக்கும். ஆண்ட்ராய்டு இருக்கிறதுல கனெக்ட் ஆகிருக்கும். நான் இந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இது நீங்கள் ரீலோட் பண்ண நேம் மாறிட்டே வரும். நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா திடீர்னு வேறு நேம் காட்டும். உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் நேமை ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் இதில் வந்து ஃபோனை ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இதில் ஃபோனில் போய்ட்டு ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா இது பர்மனெண்ட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதே நீங்கள் மை டேப்னு கொடுத்துருக்கேன்ல, நான் இதை ரீலோட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நேம் ஆயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ப்ளே சவுண்ட், செக்யூர் டிவைஸ், எரேஸ், அந்த மாதிரி இதில் எல்லாமே அதே இதுதான். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அந்த ஃபோன் IMEI நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் வந்து November 1, 2021. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் சீன் வந்து August 31, அதாவது இன்னைக்கு தான் நான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன். அதாவது ஜஸ்ட் சீன் நீங்கள் காட்டும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் ஜஸ்ட் நான், அதாவது இப்போ தான் நான் ஆன் பண்ணி செக் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக கற்றுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.